நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 10,000 ஏக்கரிலான சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ராத்திரி 6 மணிக்கு பிடிச்ச மழை விடிய விடிய ஊத்துது. இப்பயும் இந்த மழை இல்லைன்னு தான் நிக்கிறோம். மீண்டும் பங்கெல்லாம் அவங்க போட்டா எடுத்திருக்கிறாங்க, பச்சை பயிரையும் போட்டா எடுத்திருக்கிறாங்க. அது பேருதா எங்களுக்கு கைக்கு வருதான்னுட்டு நாங்க கண்டுபிடிக்க முடியல. யோசனையில இருக்கு. சார்வம் மேலது ஒட்டக்குடி கீரங்கொட்டம் இப்படி எல்லாம் ஃபுல்லா பாதிப்பு தான் இருக்கு. நாங்க என்னதான் பண்றதுன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒருத்தருமே விவசாயிகளை எப்படி இருக்கிறாங்க, என்னம்மா இருக்கு, மழை தண்ணி பெய்யுதா, ஆறு ஓரமா இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒருத்தருமே எங்களை அண்ணாண்டு பார்த்தது கிடையாதுங்க. ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கிறோம். நீங்க பாட்டு எங்களுக்கு இந்த அழிஞ்சு போன பயிருக்கு நீங்க என்ன செய்யறீங்கல்ல, நீங்க பாட்டு செய்யறது தான். என்ன பண்ணணும்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? இவ்வளவு நாங்க செலவு பண்ணிவிட்டு இருக்கிறோம். நாங்க என்னது செய்யணும்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? உங்க மனச விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் நேசராஜன் விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ந்து பெய்த அதீத கனமழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுவதுமாக மழைநீர் மூழ்கியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் அருகே சார்வான், தென்பாதி, ஒட்டக்குடி, புலியூர், வருகக்குடி, கமலாபுரம், பருத்தியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் 10,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாழ் நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 50 முதல் 60 நாட்களான தாளடி மற்றும் சம்பா நெற்பயிர்கள் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் மூழ்கியுள்ளது. ஒரு ஏக்கருக்கு இதுவரை 20,000 30,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே புயலின் காரணமாக தொடர்ந்து பெய்த மழைநீரில் மூழ்கி இருந்த நிலையில் 2 நாட்கள் மழை விட்டிருந்த நிலையத்தில் மழைநீரை வடிய வைத்த நிலையில் மீண்டும் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுவரை பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.